யாராவது ஸ்ட்ராங்கானவங்க என் பின்னாடி வரலாமே. ஸோ கைஸ், மகேஷ் அண்ணாவுக்கு கால் பண்ணி இதுதான் ரூட்டான்னு கன்ஃபார்மாக கேட்டோம். ஆமாடா இதான் தான் ரூட்டு, வாங்க பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் நீங்கள் லோக்கல்ஸ்லேயே விசாரித்தோம், இது மான்குளம் ரீச் ஆகுமா, ஈஸியாக இருக்குமா இல்லை இந்த மாதிரி தான் இருக்குமான்னு. கொஞ்சம் தூரம் தான் இந்த மாதிரி ரோடு இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும், நீங்கள் போகலான்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே இப்போ மான்குளம் கிளம்பிட்டோம். ஸோ எல்லாருக்கும் பேசிட்டோம், ஸ்லோவாக அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவாக போகலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் அப்படியே எல்லோரும் கிளம்பி மெதுவாக போக ஆரம்பித்தோம். அண்ட் நாங்கள் கிளம்ப ஆரம்பித்ததுமே பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ரோடு அட்வென்ச்சர் மழையும் பெய்யுது, மழை பெஞ்சால் என் பைக்கு கொஞ்சம் கோளாறு வேறு கொடுக்கும். ஸோ ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆக ஆரம்பித்தோம். ஸோ போக போக நமக்கு ரோடு இன்னும் மோசமாக தான் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் மழையும் அதிகமாக தான் ஆகிட்டு இருந்துச்சு. மழை அதிகமாக பெய்ய ரோடு ஃபுல்லாக 2 பக்கமே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதெல்லாமே ஹில் ஸ்டேஷன் இல்லையா, லெஃப்ட் சைட்லேயும் தண்ணி வருது, ரைட் சைட்லேயும் தண்ணி வருது. ஸோ அட்வென்ச்சர் அதிகமாகிட்டே போச்சு. நாங்களும் ஒரு 20 to 30 அதிலே க்ளோஸ் பண்ணி போயிட்டுருந்தோம். ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இருட்டிருச்சு, சுத்தமாக லைட் இல்லை, மழையும் இன்னும் அதிகமாகிட்டே போச்சு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் என் பைக் மறுபடியும் கோளாறு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆமாங்க, இது வரைக்கும் கொடுத்த கோளாறு எல்லாத்தையுமே நான் தாங்கிக்கிட்டேன் அண்ட் ஈஸியாக டீல் பண்ணிட்டேன், பார்த்துக்கலான்னு. பட் இந்த இடம் நான் ஃபுல்லாக உடஞ்சி நின்றுட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி இந்த ட்ரிப்பில் என் அண்ணாலையும் என் பைக்காலையும் ஒரு 2 நாள் சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ எல்லா ஸ்டேக்கும் பார்த்திங்கன்னா மகேஷ் நான் முன்னாடியே போயிடுவார். ஏன்னா காருன்றதுனால அவர் முன்னாடி போயிடுவார். நாங்கள்லாம் என் வண்டி ரெடி பண்ணிவிட்டு இப்படியே போயிட்டுருந்தோம். ஸோ சேர்ந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண டைம் ரொம்ப கம்மியாகிடுச்சு இந்த ட்ரிப்பில். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் இந்த இடத்துல ரொம்ப உடஞ்சிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நான் பைக்கை விட்டு வெளியிலே வந்துட்டேன். பாய்ஸ் தான் போயிட்டு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, டோ பண்ணி பார்த்தாங்க. ஸோ கைஸ், ஒரு வழியாக மான்குளத்தில் நம்ம ஸ்டேக்கு வந்தாச்சு. பிரச்சனை என்னென்னா மறுபடியும் நம்ம பைக் சொதப்பிடுச்சு. ஸோ மான்குளம் இங்கே மேலே ஏறும்போது செம மலை. ஸோ அந்த மலையில் ஃபுல்லாக பைக்கு கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், வண்டி ஏற்ற முடியல. டோ பண்ணி பார்த்தோம், முடியல. அப்புறம் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு வந்திருக்கிறேன். நிப்பாட்டிட்டு சுபாஷோட வண்டியில் ஏறி வந்துட்டேன் பிள்ளைனா. ஸோ இப்போ போய் பார்க்கணும் வண்டி எப்படி இருக்குதுன்னு, ஸ்டார்ட் ஆகுதா ஆகலையான்னு. ஸ்டார்ட் ஆச்சுன்னா எடுத்துகிட்டு போகணும், அப்படி இல்லைன்னா மூணாரில் வண்டியை பார்சல் பண்ணிட்டு சென்னைக்கு பார்சல் பண்ணிவிட்டு ஆனந்த் கூட தான் போகணும் பிள்ளைனா. இதுதாங்க இப்போதைய அப்டேட்டு. ஸோ உங்களுக்கு ரூம் எப்படி இருக்குது, மான்குளம் எப்படி இருக்குதுன்னு நாளைக்கு காட்டுறேன். பாய். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருக்கிற ஹோம் ஸ்டே. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 5000 rupees தான் வந்துச்சு. ஜீப் வந்துருச்சு, இதில் தான் நம்ம சஃபாரி போக போகிறோம். இது எவ்வளோ வரும் ப்ரோ பட்ஜெட்? இப்போ நான் ஜீப்பில் ஏற்றிட்டு போகிறேன்னா இവിടുന്ന് 2,500 ആവും മൂന്നാർ. நாங்கள் ஒரு 10 பேருக்கு மேலே இருக்கோம். ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆளுக்கு 500 rupees வரும். ஃபுட்டு நம்ம தான் பார்த்துக்கணும். கரெக்டாக 11 o'clock செக் அவுட்டுன்றதுனால நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு ரூமில் வச்சுட்டு போயிட்டு சஃபாரி முடிச்சுட்டு பேக்ஸ்லாம் எடுத்துக்கலான்ற ஒரு ஐடியாவில் எல்லோரும் பேக் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ சஃபாரி கிளம்பிகிட்டு இருக்கோம். ஜீப் டிரைவர் என்ன சொன்னாருன்னா, சாப்பிட்டுக்கோங்க, டயர்டாயிருவீங்க, ஏன்னா இது ஒரு 3 hours மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கடையில் நிப்பாட்டினாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த அண்ணா தான் வண்டியை கொண்டு போக போகிறாரு, பார்த்துக்கோங்க. பெரிய யூடியூபர் ப்ரோ, 1 million சப்ஸ்கிரைபர் இருக்கணும்னு ஆசை தான். நான் இல்லை, தமிழ்நாடு நம்பர் 1 யூடியூப். எப்படி இருக்குது மான்குளம்? கரண்ட் இல்லை ப்ரோ, ஃபுல் ட்ரை.
கரண்ட் நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லை. ஒருத்தர் வண்டி வேறு எடுத்துகிட்டு வந்தார். என்ன சொன்னார் இங்கே ரெடி பண்ணியாச்சு கைஸ், இனிமேல் பறக்கலாம். பறந்தார் ஒரு 6 கிலோமீட்டர் பறந்தார். 2 கிலோமீட்டர் உடஞ்சிருச்சு. ஒரு மணி பாட்டி வச்சிட்டோம். யாக்கே வெட்டிட்டோம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் மான்குளத்தில் ஒரு மான்குளத்தில் மழை பெஞ்சு வெள்ளம் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த சீனை நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். மான்குளத்தில் இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டாக, இந்த பிரிட்ஜுக்கு கீழே தண்ணி போகிறது. ஸோ அது எப்படி இருக்குது நீங்களே பார்ப்பீங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் கைஸ். வாவ் அது ஒன்று போன ப்ரோ, ஒன்று உள்ளே போகணும் ப்ரோ, ஒன்று உள்ளே போகணும் ப்ரோ. தண்ணி எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. அல்டிமேட்டாக போயிட்டு இருக்கு. தள்ளி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே ஸ்ட்ரைட்டாக சென்னைக்கு போயிடலாம். ஸோ கைஸ் பாருங்க நாங்கள் எப்படி ரசிச்சுக்கிட்டு இருக்கோன்னு. இந்த ட்ரிப்பு ஃபுல்லாமே நமக்கு அட்வென்ச்சர் தான், தாறுமாறாக போயிட்டு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களோட அடுத்த வீடியோக்கு உங்களுக்கு நல்ல நல்ல கண்டென்ட்ஸ்லாம் வரும். அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வந்து வெயிட்டாக கொடுப்பேன். சும்மா ஒரு 100 மீட்டர் நடந்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட்டில் நமக்கு இறங்குற மாதிரி ஒரு படி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாம் ப்ரோ, வாங்க guys, வாங்க guys. கோகுது மைக் எங்கே மைக் வாங்கிட்டே இருக்கு, நான் பேசிட்டு இருக்கேன். வேதா ஹாய் சொல்லு. வேதா ஹாய். ஹாய் சபுமா ஹாய். வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்கு ப்ரோ? வாட்டர் ஃபால் எப்படி இருக்கு ப்ரோ? பத்தலை. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு தொங்கு பாலம், அதாவது ஒரு ரோப் பிரிட்ஜுக்கு போக போகிறோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மழை இன்னும் பேஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கும் என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. மேபி 10 rupees இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு. ஆமாம் 10 rupees தான். ஸோ இதில் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி போகுது. இங்கேருந்து நீங்கள் தண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரோப் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா அந்த இதுதான் அந்த ரோப் பிரிட்ஜ். அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. தண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் அந்த ரோப் பிரிட்ஜ் வெளியே வந்தீங்கன்னா ஒரு சின்ன பாதை மாதிரி இருக்குது. போனீங்கன்னா அகெயின் நீங்கள் அந்த வாட்டர் கிராசிங் பார்க்கலாம். அவ்வளோதான். பட் இந்த ரோப் பிரிட்ஜில் வர்றது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்குது. 10 பேராக லிமிட்டாக தான் அலோவ் பண்ணுறாங்க, மொத்தமாக அலோவ் பண்ணல. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா அதுக்கப்புறம் வெயிட் தாங்காது அது. ஸோ அதனால் 10 பேராக வந்துட்டு உள்ளே வந்து இந்த வாட்டர் கிராசிங்கை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு. நடந்து வர மாதிரி சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. எனக்கு பாட்டுக்கு நடந்து போய் வாட்டர் கிராசிங்கை பார்க்கலாம். ஸோ அந்த பிரிட்ஜு உங்களுக்கு காட்டுறேன். வரும்போது காட்ட முடியல, ஏன்னா முன்னாடி எல்லாம் நடந்து போயிட்டு இருந்தாங்க. பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. ஒர்த்து இல்லை. எஸ்
இப்போ நம்ம தனியாக போய் பார்க்கலாம் பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு. இதான் பார்த்தீங்கன்னா அந்த ரோப் பிரிட்ஜ். நான் உங்களுக்கு சென்டரில் போனது வீடியோ காட்டுறேன். ரிவர் கிராசிங் எப்படி இருக்குன்னு, அந்த தண்ணி கிராஸ் பண்ணுறது. ஓகே, வந்தாச்சு நம்ம சென்டருக்கு. ஸோ இது ரோப்போட லெஃப்ட் சைட், அந்த தண்ணி வர்ற ஃப்ளோ எப்படி வருது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஸோ அது அப்படியே வந்தீங்கன்னா ரோப்போட ரைட் சைட் தண்ணி இப்படி போகுது. சூப்பராக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா, மான்குளம் வந்தீங்கன்னா இதை என்ஜாய் பண்ணுங்கள். ஜீப் சஃபாரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த பைக் ட்ரிப் முடிஞ்சு நம்ம எல்லாமே சென்னை கிளம்ப வேண்டிய ஒரு டைம் வந்துருச்சு. இந்த ஜீப்பில் நம்ம பைக்கை மூணார் கொண்டு போய் இறக்கிட்டு மூணார்லேருந்து சென்னைக்கு பார்சல் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். சொல்லவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த பிளான்லேயே நம்ம வரல. இதுக்கப்புறம் நாங்கள் ஃபன் பண்ண வீடியோஸ், இந்த ட்ரிப்பில் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். இன்னொரு ட்ரிப்பில் இன்னொரு எபிசோடில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அண்டில் தென் நான் உங்கள் கூட ஃபைல் ராஜேஷ். பாய், டேக் கேர் மக்களே. பார்த்திபா மனசே தேர்ந்தவில்லை, மனசே உனக்கு மாறவில்லை. லுசு பெண்ணே